அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்பு துறையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததே தெரியாத இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் அந்த நாள்லேருந்து 5 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது பல பேருக்கு தெரியாது. நாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பருக்கு பார்த்தீங்கன்னா சொல்லலாம், அவங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு ஜாப் வாங்கிட்டோம் அப்படிங்கிற நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக் பண்ணுது. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். கல்வி தகுதியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,240 ரூபா உங்களுக்கு மந்த்லி சேலரியாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் தான் இருக்கிறாங்க, நிரந்தரம் கிடையாது. இந்த ஜாப்லாம் பார்த்திங்கன்னா மீண்டும் கிடைக்காத வேலை வாய்ப்புன்னு கூட நம்ம பார்த்திங்கன்னா சொல்லலாம். ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டரு, மாவட்ட மகளிர் அதிகார மையம், இப்போ ஐடி தொழில்நுட்ப உதவியாளர், பெண்கள் உதவியாளர், ஆலோசகர், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழக அரசு பெண்களுக்காக பார்த்திங்கன்னா புது துறை பார்த்திங்கன்னா உருவாக்கி வேலைவாய்ப்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குழந்தை பாதுகாப்பு அலகில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலுடைய நேர்காணலுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா தனி பிளேலிஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா இருக்குது. தேவைப்படுறாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்து பயன்பெறலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட்னு பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தா போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதணும். அதுக்கு முன்னாடி நாம் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும். நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்துட்டு அதில் இருக்கிறத பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதுறீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்ததை ஒட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்திங்கன்னா ஒட்டிடுங்க. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்து எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதரோ ஹஸ்பண்ட் நேம் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதுருங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆயிருந்தால் ஹஸ்பண்ட் நேம் எழுதுங்க. இல்லைனா பார்த்திங்கன்னா ஃபாதர் நேமுங்கிற இடத்த பார்த்திங்கன்னா டிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எழுதுருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதேமாதிரி ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 1/7/2025 படி உங்களுக்கு ஏஜ் என்ன கம்ப்ளீட் ஆகிக்குதோ அந்த ஏஜை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா எந்த மாவட்டத்தில் நீங்கள் வசிக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் வந்திருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் தான் வந்திருக்குது. அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திண்டுக்கல் நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் மேரேஜ் ஆகிருந்தா மேரின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அப்படி பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகலைன்னா நாட் மேரின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்குதோ பின்கோடோடு பார்த்திங்கன்னா பார்த்து எழுதுருங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஏதாவது லெட்டர் அனுப்புனாங்களா பண்ணால் இன்ட்ரிவியூக்கு உங்களுக்கு அப்போ தான் வீட்டுக்கு சேரும். அடுத்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த மொபைல் நம்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை பார்த்திங்கன்னா எழுதிங்க. உங்களுடைய ஹஸ்பண்ட் மொபைல் நம்பரோ இல்லை பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்திங்கன்னா வச்சுருந்தாலும் சரி நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறத நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதுங்க. அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க, இல்லை ஹஸ்பண்ட் இமெயில் ஐடி பார்த்திங்கன்னா ஏதாவது பார்த்திங்கன்னா உனக்கு கொடுத்துக்குங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா 12th தான் பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷனு. ஆனால் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிக்கிறீங்களோ நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்து எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. இது இல்லாத நீங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா எழுதுருங்க. அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி அண்ட் ரிலீஜன் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா என்னங்கிறத நீங்கள் ஓசியா, பிசியா, எம்பிசியா, எஸ்சி, எஸ்டி இதில் பார்த்திங்கன்னா என்னங்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னா டிக் அடிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ரிலீஜனுங்கிறத பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எழுதுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்களா அதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிங்க. எப்போ ஜாயின் பண்ணி எப்போ பார்த்திங்கன்னா ரிலீவ் ஆனீங்க, எத்தனை வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுங்க.
அடுத்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள், இதுதான் முக்கியமாக. நீங்கள் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டுக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனி கிரிமினல் கேசஸ் ரிஜிஸ்டர்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்கள் மேலே ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆரோ இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிருந்தா என்னங்கிறது கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. ரிட்டையர் கவர்மெண்ட் சர்வனாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கவர்மெண்ட் ஜாப்பே கிடைக்கலாம், அதுக்குள்ளே வந்து பாருங்கள் ரிட்டையர் கவர்மெண்ட் ஜாப்பான்னு வந்து பார்த்தா கேட்குறாங்க. அடுத்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் டிசபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கொடுங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இல்லைனோனுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துங்க. அடுத்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்கள், இன்கேஸ் ஆஃப் விண்டோ டைவர்ஸ் இந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. நீங்கள் விதவையா இல்லை கணவரால் கைவிட்டவரா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னங்கிறத இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணிங்களா அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது என்ஜிஓ இல்லை அடாப்ஷன் ஏஜென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அது என்னங்கிறது கொடுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் இல்லைனாலும் உங்களுடைய ஃபேமிலியெல்லாம் யாராவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிங்க. அடுத்த ஒன்று வந்து பாருங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். என்க்ளோசர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் ரிட்டையர் கவர்மெண்ட் சர்வெண்ட் அதுக்கான சர்டிஃபிகேட்டு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டு என்னோடய நாலேஜ் படி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் கரெக்டான தகவல் தான் சொல்லிக்கிறேன்னு நீங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சைன் வந்து பார்த்திங்கன்னா போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்ன டேட் விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டுங்க. ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டுங்க. இப்போ வாங்க நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா சரவணன் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த பத்திரிகை செய்தியில் வந்து பார்த்திங்கன்னா மிஷன் வத்சல்ய திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரவேற்கப்படுகிறதுன்னு திரு வே சரவணன் ஐஏஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பாதுகாப்பு துறையில் வந்து பார்த்திங்கன்னா 1 வருட காலத்திற்கு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் தான் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்ற கீழ்கண்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளருடன் கலந்த கணினி இயக்குபவர் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. உங்களுக்கு சம்பளம் மாதம் 13,240. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான பட்டய கல்வி, அதாவது டிப்ளமோ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் 12th படிச்சிருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கலாம். இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 10th வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க. அப்போ போயிடும்போது 12th வந்து பார்த்திங்கன்னா படிக்க மாட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 12th படிச்சிங்களா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் சரி இல்லை டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் 2ல் எது படிச்சிருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரசு இல்லைனா அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கணினி இயக்கும் பணியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா முன்னுரிமை வழங்கப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை வழங்கப்படும். அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1/7/2025 படி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 42 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோடு இணைக்கப்பட வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வேணும். அதேமாரி சான்றப்ப முட்டை செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 12th மார்க் ஷீட்டோ அதேமாதிரி டிப்ளமோவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும். அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும். இது எல்லாமே நீங்கள் வச்சு வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உரிய சான்றிதழ் நகலுடன் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் எவ்வித முன்னறிவிப்புமின்றி நிராகரிக்கப்படணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா 1 வருடம் தற்காலிகம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது.
தேவைப்படுறவங்க நீங்கள் அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5/8/2025 முதல் 19/8/2025 மாலை 5:30க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திருச்சிராப்பள்ளி முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடணும். அவங்க கைக்கு வந்து பார்த்திங்கன்னா 19/8/2025 போயிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா அதுக்கு அப்புறமேட்டுக்கு வரக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர். நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அலகு, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மெக்டனால் ரோடு, கலையரங்கம் வளாகம், திருச்சிராப்பள்ளின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. லேண்ட்லைன் நம்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 0431241305. இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஏதாவது டவுட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இது மாதிரி பயனுள்ள ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.